முடிவு பண்ண வேண்டியது நாங்க. எங்க தலைவர் முடிவு பண்ணணும். அவருக்கு தெரியும் யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிட வேணான்றது. புரியுதுங்களா? இதுவும் அகைன் ஒரு கட்டு இவ்வளோ பேரு மொத்த என்டிஏவும் எங்க தலைவருடைய ஒரு வார்த்தைக்காக அப்படியே வேன்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. உண்மையே பேசுவோம். காங்கிரஸ்ல ஓப்பனாவே பேசினாங்களே. நம்ம வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்கு இல்லைன்னா தாவேகாவுக்கு போவோம் அப்படின்னு ஓப்பனா பேசினாங்களா? உண்மைதானே அது? அதற்கு அடுத்தது டிடிவி என்ன சொன்னாரு? விஜயகாந்தை விட வல்லமை படைத்தவர் விஜய் அவர்கள். அவர் வந்து விஜயகாந்தை விட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவார். அவர் ஒரு முக்கியமான அரசியல் சக்தி இங்க. அவர் கூட கூட்டணி போறதுல என்ன தப்பு? ஏன் அவர் வந்து தீண்டத்தகாத கட்சி அது? கூட்டணி போவதற்கு அது என்ன தவறு அப்படின்ற வரையும் பேசினாரா? இபிஎஸ் என்ன சொன்னாரு? கொடி பறக்குது, கொடி பறந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது, அப்படி நல்ல செய்தி வரும், பிரம்மாண்ட கட்சி வந்து இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? அதுக்கு அடுத்தது பிஜேபி என்ன சொல்லுச்சு? திமுக வீழ்த்த ஓரணியில் வாருங்கள், ஓரணியில் வாழ்ந்து விஜய் வர வேண்டும்னு கேட்டாங்கல்ல. இப்ப இவ்வளவு பேர் கேட்டாங்கல்ல கூட்டணிக்கு. கூட்டணியை முடிவு பண்ண வேண்டியது நாங்க. எங்க தலைவர் முடிவு பண்ணணும். அவருக்கு தெரியும் யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிட வேணான்றது. புரியுதுங்களா? இதுவும் அகைன் ஒரு கட்டு இவ்வளோ பேர் மொத்த என்டிஏவும் எங்க தலைவருடைய ஒரு வார்த்தைக்காக அப்படியே வேன்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. புரியுதுங்களா? இதுவும் ஒரு நரேட்டிவ்ஸ் தான். அடிக்க வேண்டியதுதான். இப்ப யாருக்கு இது அதான் சொல்றேன், இங்க ஒரு 1000 வாடகை வாய் இருக்குது. அதுக்கு அதை எழுப்புற சத்தம் ஜாஸ்தியா இருக்கும்ல. ஊடகங்களும் ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் வந்து தாவேகாவுக்கு தரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இது மாதிரியான நரேட்டிவ்ஸ் தானே உள்ள போய் சேரும். கூட்டணியை முடிவு பண்ண வேண்டியது நாங்க.